ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆடி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களினுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே சூரிய பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஆடி மாதம் 15ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 16ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். விருச்சிக ராசி. ராசியில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை குரு பகவான் பார்வையிடுகிறார். உற்சாகம் நிறைந்த மாதம் இந்த மாதம். உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். தனங்குடும்ப பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் வடவரவுகள் தாராளமாக கிடைக்கும். உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவிருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. குடும்பத்திலே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்து வெற்றியை தரும். இளைய சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகளெல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. சுகஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயாருடன் அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து முதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தாயினுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தாய்க்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். எச்சரிக்கை தேவை. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் எல்லாம் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இந்த மாதம் களத்திர ஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஒரு சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. களத்திர ஸ்தானத்திலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் களத்திர ஸ்தானாதிபதி இந்த மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. கூட்டுத்தொழில் செய்பவர்களெல்லாம் கூட்டுத்தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் முற்பகுதியில் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும்
சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. உயில், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். சிலருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு காலம் கணிந்து வருகின்றது. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே கேது பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குருவோடு இணைந்து வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய உயர் அதிகாரியுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றம், உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் இம்மாதம் பயணம் செய்வதும், இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே லாபஸ்தானத்திலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும், இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே மூத்த சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். ஆனால் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே மூத்த சகோதரர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நீங்கள் செய்யும் தொழிலில் இரட்டிப்பான வருவாய் உண்டு. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் செலவுகள் குறைந்து வரவுகள் அதிகம் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம். அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.